அவாமில் எடுங்கம்மா. அல்ல அவாமிலும் காப்பி கலரில் ஒரு புக்கு தந்துருக்காங்களா? இருக்கா கையில்? எடுத்தீங்களா? சரி. இது வரைக்கும் நம்ம நஹூல மீசான், அஜ்னாஸ், ஜஞ்சானி போன்ற புத்தகங்களில் நம்ம எதை படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு வார்த்தைகளை எப்படியெல்லாம் நம்ம சர்ப்பு செய்கிறது, அதாவது மீசானாக இருந்தாலும் சரி, அஜ்னாஸாக இருந்தாலும் சரி, ஜஞ்சானியாக இருந்தாலும் சரி, நம்ம எதை தான் படிக்கிறோம் அப்படின்னா ஃபியாலை தான் படிக்கிறோம். வினை சொல்ல தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த வினை சொல்லுடைய அசல் எழுத்து எப்படி வரும், அம்ருடைய அமைப்பு எப்படி வரும், நஹீனுடைய அமைப்பு எப்படி வரும் இல்லையா? நஹியுல் காயிப் எப்படி வரும், நஹியுல் ஹாலிர் எப்படி வரும், இந்த அமைப்புகளை தான் நம்ம எதில் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், மீசான், அஜ்னாஸ் போன்ற புத்தகங்களில் படிக்கிறோம். இப்போ நம்ம படிக்கக்கூடிய அவாமில் என்பதும் நஹு இலக்கணம் சார்ந்த ஒரு புத்தகம் தான். விளங்கிறீங்களா? கொஞ்சம் நல்லா கவனிங்க. நம்ம இப்போ படிக்கக்கூடிய புத்தகமும் நஹு இலக்கணம் சார்ந்த புத்தகங்கள் தான். ஆனால் இது மீசான், அஜ்னாஸ், ஜஞ்சானியை விட்டும் முற்றிலும் வேறுபட்ட ஒரு அமைப்பு, முற்றிலுமாக வேறுபட்ட ஒரு இலக்கணத்தை நம்ம படிக்க போகிறோம். இதில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வார்த்தையினுடைய இறுதியில் ஜேரை எப்போ கொடுக்கணும், ஜபர் எப்போ கொடுக்கணும், தோய் ஜேர், தோய் ஜபர், தோய் பேஷ் எப்போ கொடுக்கணும், எந்த வார்த்தைக்கு முன்னாடி எந்த வார்த்தை வந்தால் பின்னாடி உள்ள வார்த்தைக்கு ஹரக்கத்துகளை மாற்றுவோம் அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம். புரியுதுங்களா? ஒரு அமைப்புக்கு, ஒரு வார்த்தைக்கு பின்னாடி அந்த வார்த்தை இஸ்மாவும் இருக்கலாம், நல்லா கவனிச்சுக்கணும், பெயர் சொல்லாகவும் இருக்கலாம், வினை சொல்லாகவும் இருக்கலாம். இந்த வினை சொல்லுக்கும் பெயர் சொல்லுக்கும் இறுதியில் வரக்கூடிய அந்த வார்த்தைகளை நம்ம எப்படி ஹரக்கத்துகளை மாற்றி படிக்க போகிறோம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஜெய்தின் எப்போ படிப்போம், ஜெய்துன் எப்போ படிப்போம், ஜெய்தன் எப்போ படிப்போம் அப்படிங்கிறதையும், எலுரிபு என்பதை எப்போ படிப்போம், லை எலுரிப என்பதை எப்படி படிப்போம், இலுரிப் அல்லது லம் எலுரப் இதெல்லாம் எப்படி மாறுது. இப்போ இறுதியில் ஹரக்கத்து மாறுதா? ஜெய்தின் இறுதியில் தின்னு ஹரக்கத்து மாறிடுச்சா? ஜெய்துன் இறுதியில் துன்னு ஹரக்கத்து மாறிடுச்சா? ஜெய்தன் தன்னு தோய் ஜபர் மாறிடுச்சா? இந்த ஹரக்கத்து இந்த ஜெய்துக்கு முன்னாடி சில வார்த்தைகள் இருந்தால்தான் மாறும். புரியுதுங்களா? அந்த வார்த்தைகள் என்ன, அந்த வார்த்தைகள் என்னென்ன வேலை பார்க்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த அவாமில் அப்படிங்கிற புத்தகத்தில் படிப்போம். அது மாதிரி இங்கே பாருங்க, எலுரிபு, எலுரிபு லாஸ்ட்ல என்ன இருக்கு, பேஷ் இருக்கு, அப்படிதானமா? லம் லை எலுரிப லாஸ்ட்ல என்ன இருக்கு, ஜபர் இருக்கு இல்லையா? லம் எலுரிப் லாஸ்ட்ல என்ன இருக்கு, சுக்குன் இருக்கு. இப்படி வார்த்தைகள் என்ன செய்யுது, மாறுது இல்லையா? வார்த்தையினுடைய இறுதி நிலைமைகள் என்ன செய்யுது, மாறுது. எந்த எழுத்து வந்தா எப்படி மாற்றும் அப்படிங்கிறத நம்ம இந்த அவாமில்ங்கிற புத்தகத்தில் படிக்க போகிறோம். அல்ல அவாமில் இதில் கிதாப் முன்னாடி பாருங்க, கிதாபானி இரண்டு புத்தகங்கள் அப்படின்ட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, போட்டிருக்காங்க. நீங்கள் கையில் வச்சிருக்கக்கூடியதுலேயே ரெண்டு புக்கு என்ன செய்யுது இருக்கு. ஒன்று அல் அவாமிலு என்கின்ற புத்தகம், இன்னொன்று வ ஷரஹுமியத்து ஆமில், ஷரஹுமியத்து ஆமில்ங்கிற இன்னொரு புத்தகம். அவாமில் புத்தகத்துக்கு விரிவுரை தான் ஷரஹத்து ஆமில். புரியுதுங்களா? அவாமில் புத்தகம் இருக்கா இல்லையா, இந்த அவாமிலுக்கு விரிவுரை என்று நம்ம சில புத்தகங்களை சொல்லுவோம். ஒரு புத்தகத்துக்கு விரிவுரையாக இன்னொரு புத்தகம் என்ன செய்யும், அமையும். அப்படி அமைஞ்ச ஒரு புத்தகம் தான் ஷரஹுமியத்து ஆமில் என்று சொல்லப்படுது. நீங்கள் அவாமில்ல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு என்ன வேலைன்னா மனப்பாடம் பண்ணுறது மட்டும்தான் வேலை. நம்ம புரியுதா? அவாமில்ல அர்த்தங்களை நான் பெரும்பாலும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நீங்கள் எதில் படிப்பீங்கன்னா ஷரஹுமியத்து ஆமில்ல படிப்பீங்க. ஒரு வார்த்தைக்கு 10 அர்த்தம் இருக்கும், ஒரு எழுத்துக்கு 7 அர்த்தம் இருக்கும், ஒரு எழுத்துக்கு 9 அர்த்தம் இருக்கும், 15 அர்த்தம் இருக்கும், 3 அர்த்தம் இருக்கும், 4 அர்த்தம் இருக்கும். அதனால் நீங்கள் அவாமில் படிக்கும்போது பொதுவாக எந்த எழுத்து பின்னாடி உள்ள இஸ்முக்கோ பேலுக்கோ எதை மாற்றுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்க.
புரியுதுங்களாமா? ஷரமத்தாமில்ல அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் அவாமில்ல படித்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் என்ன செய்யப்படும், சொல்லித்தரப்படும். சரிங்களா? பாருங்க, கிதாப் எடுங்க. சரி, இந்த கிதாபை எழுதுறவங்க யாருன்னு சொன்னா ஷேக் அல் அல்லாமா அப்துல் காஹிர் இப்னு அப்துல் ரஹ்மான் ஜுர்ஜானி. ஜுர்ஜானி என்ற ஊரை சார்ந்த அப்துல் ரஹ்மான் அவங்களுடைய மகன் அப்துல் காஹிர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. இதை இப்போ புதிய அமைப்பில் எழுதுனது யார் அப்படின்னு சொன்னால் அல் உஸ்தாத் மௌலவி ஃபாதில் அப்துல்லா பாக்கவி அப்படிங்கிறவங்க தான் புதிய அமைப்பில் இதை நினைச்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. புரியுதா? இதனுடைய பழைய அமைப்பு யார் எழுதுனதுன்னா அப்துல் காஹிர் இப்னு அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிறவங்க எழுதுனது. இதை புதிய வடிவமைப்பில் மாற்றி எழுதுனது யார் அப்படின்னு சொன்னால் ஃபாதில் அப்துல்லா பாக்கவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலிம் தான் இப்போ நம்ம கையில் வச்சிருக்கிற புதிய வடிவமைப்பில் நமக்கு மாற்றி எழுதி தந்திருக்கிறாங்க. இந்த கிதாபை பற்றியான சில வார்த்தைகள் சொல்லப்படுது, நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். 7ஆம் பக்கத்தை திருப்புங்க. திருப்பிட்டீங்களா? 6ஆம் பக்கம். சரி, அல் அவாமிலு. அவாமிலுன்னு சொன்னால் என்ன? நல்லா கவனிச்சுங்க. அமல் அப்படின்னு சொன்னால் செய்யுதல் அப்படின்ற அர்த்தம். அமல்னு சொன்னால் என்னது? செய்யுதல் அர்த்தம் இல்லையா? தொழுகை என்பது என்னது? தொழுகை என்னது? ஒரு அமல் இல்லையா? திக்ர் செய்யறதுங்கிற என்னது? ஒரு அமல். குர்ஆன் ஓதுறதுங்கிறது ஒரு அமல். அமல்னா என்னங்க? ஒரு செயலை செய்யுதலுக்கு பேர் தான் என்னது? அமல். அவாமிலுன்னு சொன்னா ஒரு செயலை செய்யக்கூடியவன் அல்லது ஒரு செயலை செய்யக்கூடியவள், எப்படினாலும் என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். இந்த இடத்துல அல்ல அவாமிலுன்னு சொன்னா செய்யக்கூடியது அப்படிங்கிற அர்த்தத்தை நீங்க என்ன செஞ்சீங்க, விளக்கிங்க. ஒரு வார்த்தை ஒரு வேலையை செய்ய போகுது, அதனால தான் இந்த கிதாபுக்கு என்ன செய்யறாங்க, அவாமில் அப்படிங்கிற பேரை வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரினால் துவங்குகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இல்லையா? சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாஹ்விற்கே உரித்தது. வல் ஆகிபத்துலில் முத்தகீன். இறுதி நல்முடிவு முத்தகீன்களுக்கு உரியது. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சாந்தியும் சமாதானமும் நமது தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக அப்படின்ட்டு போட்டாங்க. இப்போ இதில் நமக்கு இந்த பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முகத்திமாவை சொல்லுவாங்க. கலிமா வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க. யாராபு மாறக்கூடியது என்ன, அல் பினா மாறாதது என்ன அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்திடுவாங்க. பாருங்க, முகத்திமத்துன் முன்னுரை. முகத்திமத்துன் முன்னுரை. ஏலம் நீ விளங்கிக்கொள். அன்னன் நஹ்வ நஹு என்றால் என்ன என்பதை நீ விளங்கிக்கொள். அல்லது அன்னன் நஹ்வ நிச்சயமாக நஹு என்பது இலக்கணம் என்பது இல்முன் ஒரு கல்வியாக இருக்கும். நஹுங்கிறது என்னது? ஒரு கல்வி. பி உசூலி இல்முன் பி உசூலி அடிப்படையான ஒரு கல்வியாக இருப்பது தான் என்னது? நஹு. நஹுனா என்னதுமா? அடிப்படையான ஒரு கல்வி. குரானை படிப்பதாக இருந்தாலும் சரி, ஹதீஸை படிப்பதாக இருந்தாலும் சரி, எதை நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் சரி, நஹு இல்லாமல் நீங்கள் படிக்கவே முடியாது. அதனால தான் என்ன செய்கிறாங்க, நஹு என்பது என்னதுமா? அடிப்படையான ஒரு கல்வி. நீங்கள் ஆலிம் பயிர வேணும்னு சொன்னால் அடிப்படையில் நீங்கள் எதை படிச்சிருக்கணும்? நஹுங்கிற அந்த நூலை என்ன செய்யணும், நஹுங்கிற அந்த துறையை நீங்கள் படிச்சிருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், உங்களால் அனைத்தையுமே வாசிக்க முடியும், அனைத்துக்கும் அர்த்தத்தை கொடுக்க முடியும். அப்போ நஹுனா என்ன? அடிப்படையான ஒரு கல்வி. நஹுன்னு சொன்னா என்னதுமா? அடிப்படையான ஒரு கல்வி.
எப்படிப்பட்ட அடிப்படையான ஒரு கல்வி? நம்ம மீசான் அஜினாஸ்ல நகுங்கிறது ஒரு எழுத்தினுடைய அசலை கண்டுபிடிக்கிறது, சருப்பு செய்யறது தான் நம்ம நகுன் படிச்சிருக்கோம் இல்லையா? இவங்க கித்தாபுக்கு தோதுவா நகுவுக்கு ஒரு விளக்கம் செய்றாங்க, சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு புத்தகங்கள்லையும் நகுவுக்கு அந்த கித்தாபை எழுதினவங்க அந்த கித்தாபுக்கு தோதுவான ஒரு முக்கியமான விளக்கத்தை சொல்லி கொடுப்பாங்க. புரியுதுங்களாமா? அதனால எல்லாமே நகுவுல உள்ள விளக்கங்கள் தான். புரியுதா? சரி பாருங்க, எப்படிப்பட்ட அடிப்படையான கல்வின்னு சொன்னா, யுஅரஃபு பிஹா அஹ்வாலு அவாஹிரில் கலிமாத்தி, அந்த அடிப்படையான கல்வியை கொண்டுதான் ஒரு வார்த்தையினுடைய இறுதி நிலைமைகள் அறியப்படும். அப்படிப்பட்ட அடிப்படையான ஒரு கல்வி யுஅரஃபு அறியப்படும், பிஹா பிஹா லமீர் எங்க பார்த்து மீளணும் அப்படின்னா அந்த அடிப்படையான கல்வியை பார்த்து மீளணும். புரியுதுங்களா? யுஅரஃபு அறியப்படும், பிஹா அந்த அடிப்படையான கல்வியை கொண்டு அறியப்படும். எது அறியப்படும்? அஹ்வாலு அவாஹிரில் கலிமத்தி, ஒரு வார்த்தையினுடைய இறுதி ஹரக்கத்துகள் அறியப்படும். அப்படிப்பட்ட அடிப்படையான ஒரு கல்விதான் நஹு என்று சொல்லப்படுகிறது. புரியுதாமா? என்ன புரியுதா? நகுன்னு சொன்னா என்ன, அவாமில்ல நகுக்கு என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கேட்டா நீங்க ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும். நகுன்னு சொன்னா அடிப்படையான ஒரு கல்வி. எப்படிப்பட்ட அடிப்படையான ஒரு கல்வின்னு சொன்னா, அந்த நகுவை வச்சுதான் ஒரு வார்த்தையினுடைய இறுதிக்கு என்ன ஹரக்கத்து கொடுக்கணுங்கிறது அறியப்படும். அப்படிப்பட்ட அடிப்படையான ஒரு கல்வி தான் நகு என்று சொல்லப்படும். மின் ஜிஹத்தில் இஅராபி வல் பினாஇ, மாறக்கூடிய மாறாத ஹரக்கத்துகளை இறுதியில் அறியப்படுமே அப்படிப்பட்ட ஒரு அடிப்படையான கல்விதான் நஹு என்று சொல்லப்படும். சரிங்களா? இப்போ நஹுனா என்ன? அடிப்படையான ஒரு கல்வி. எப்படிப்பட்ட அடிப்படையான கல்வினா, அந்த அடிப்படையான கல்வியை கொண்டுதான் ஒரு இஸ்மினுடையதோ அல்லது ஃபியலோ ஆக மொத்தம் ஒரு வார்த்தையினுடைய இறுதியினுடைய ஹரக்கத்துகளை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அடிப்படையான ஒரு கல்விதான் நஹு என்று சொல்லப்படும். சரிங்களா? பாருங்க, அடுத்து கலிமத்துன், வார்த்தைகள். மேலே நம்ம கத்திமாலே நமக்கு ஒரு விஷயத்த சொன்னாங்க. நஹுனா என்னங்க? ஒரு கலிமா, ஒரு வார்த்தையினுடைய இறுதி நிலைமைகளை அறியக்கூடியதுதான் நஹுன்னு சொன்னாங்க. இப்ப கலிமானா என்னன்னு விளக்குனாதான் நமக்கு புரியும். அப்ப கலிமான்னு சொன்னா என்ன? என்னடா ஆட்டு குடிக்கிறோம்? ஆட்டு எங்க உட்காந்துட்டேன்? சரி, உட்காரு. இப்போ பாருங்க, இப்ப கலிமானா என்ன? அல் கலிமத்து சலாசத்து அன்வாயின், களிமா மொத்தம் 3 வகைப்படும். நீங்க இது மீசான்ல படிச்சதுதான், நல்லா கவனிச்சிங்கம்மா. மீசான்ல படிச்ச விஷயத்தான் இங்க நீங்க சரிங்க திரும்ப படிக்கிறீங்க. அல் கலிமத்துன், களிமா வார்த்தைகள் என்பது 3 வகைப்படும். 7 மணிக்கு வரீங்களா என்னடா? 7:15 வரீங்களா என்னடா? சாயந்தரமும் லேட்டு காலையில் லேட்டு எல்லாம் ஓதிட்டு போயிட்டானுங்க. இப்போ தான் வாதியா கரு. கலிமத்துன், கலிமா வார்த்தைகள் என்பது சலாசத்து அன்வாயின் 3 வகைப்படும். சரிங்களா? ஒன்று அல் இஸ்மு, பெயர் சொல். ஒன்று என்னது? அல் இஸ்மு, பெயர் சொல். நீங்கள் மீசான்ல என்ன செஞ்சிருப்பீங்க? முதல் பக்கத்தில் அல் முஸ்தலஹாத், கலை சொற்கள் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அல் இஸ்மு, பெயர் சொல். பெயர் சொல்லுக்கு பாருங்க நஹு. உதாரணம், ஜெய்துன் ஜெய்து, வ ஷஜருன் ஷஜரு, வ ஃபரசுன் ஃபரசு. இதெல்லாம் என்னது? பெயர் சொல். ஜெய்துங்கிறது ஒரு மனிதனுக்குள்ள பேரு, ஷஜர் அப்படின்னா மரம்னு அர்த்தம், ஃபரசுன்னு சொன்னா குதிரைன்னு அர்த்தம். இதெல்லாம் என்னது? ஒரு மனிதனுக்குள்ள பேரை சொல்லியிருக்கிறாங்க, ஒரு மரத்துக்குள்ள பேரை சொல்லியிருக்காங்க, ஒரு விலங்குக்குள்ள பேரை சொல்லியிருக்காங்க. அப்ப இஸ்முன்னு சொன்னா என்னதுங்க? பெயர் சொல். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளுக்கும் ஒரு பேர் இருக்கா இல்லையா? அந்த பெயர் சொல்லுக்கு அரபியில அல் இஸ்மு என்று சொல்லப்படும். பேனா என்னது? பெயர் சொல். கல்லு என்னது? திரை என்னது? பெயர் சொல். புத்தகம் என்னது? சொல்லுங்க, புத்தகம் என்னது? நோட்டு என்பது என்னது? செல்போன் என்பது என்னது? வாட்ஸ்அப்ங்கிறது என்னது? என்னது? பெயர் சொல் தான், அப்படிதானே? ஃபேஸ்புக் என்பது என்னது? பெயர் சொல் தான்.
ஃபேஸ்புக்குங்கிறது ஒரு செயலி. அந்த செயலிக்கான பேர் என்னது? ஃபேஸ்புக் இல்லையா? அது மாதிரி கதவு, லைட்டு, ஃபேனு, சுவிட்சு, செருப்பு, ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் என்னது? ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றுக்குள்ள ஒரு பெயர். அந்த பெயருக்கு அரபியில இஸ்மு, பெயர் சொல் என்று சொல்லப்படும். புரியுதுங்களா? புரியுதா? சரி. ரெண்டாவது அல் ஃபிஅலு. ரெண்டாவது களிமா என்னது? அல் ஃபிஅலு, வினை சொல். வினை சொல். சரிங்களா? நஹு உதாரணம் பாருங்க. லரப யல்ரிபு வ யல்ரிப். லரப அடித்தான், யல்ரிபு அடிப்பான், வ யல்ரிப் இன்னும் நீ அடி. இப்போ ஃபிஅலுன்னு சொன்னா, வினை சொல்லுன்னு சொன்னா, ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல்லுக்கு பெயர் தான் என்னது? வினை சொல் என்று சொல்லப்படும். புரியுதா? இப்ப அடித்தல் என்பது என்னது? என்னது அடித்தல் என்பது? என்னதுமா? வசனம். வினை சொல் ஒரு செயலை குறிக்கிறா இல்லையா? சாப்பிடுவது என்பது என்னது? வினை சொல். சரி, இப்படி வச்சுப்போம். அடித்தான் என்பது என்னது? அடித்தான் என்பது என்னது? வினை சொல். அப்படியான அடிப்பான் என்பது என்னது? அடி என்பது என்னது? அமரு என்று சொல்ற என்பது என்னது? வினை சொல். எழுந்திரு என்று சொல்வது என்பது செல் என்பது என்னது? வினை சொல். வா என்பது என்னது? ஆக மொத்தம் ஒரு செயலை குறித்து பேசக்கூடிய சொல்லுக்கு வினை சொல் என்று சொல்லப்படும். சரிங்களா? அந்த செயல் கடந்த காலத்தில் உள்ளதாகவும் இருக்கலாம், நிகழ்காலத்தில் உள்ளதாகவும் இருக்கலாம், பிறரை ஏவக்கூடியதாகவும் இருக்கலாம், பிறரை தடுக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். புரியுதுங்களா? எப்படி இருந்தாலும் ஒரு செயலை குறித்து பேசினால் அதற்கு வினை சொல் என்று என்ன சொல்லப்படும்? தமிழ்ல, அரபியில அல் ஃபிஅலு என்று என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். புரியுதுங்களா? சரி, பாருங்க. அடுத்து மூணாவது அல் ஹர்ஃபு, எழுத்து. களிமான சொன்னா என்னது? வார்த்தைன்னு சொன்னா வார்த்தைகள்ல எதுவும் வந்துருது? ஹர்ஃப், இணைச்சொல் எழுத்து. நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா? அதுதான். பாருங்க, இணைச்சொல் எழுத்து என்னது? நஹு உதாரணமா ஹல் வ பில் வ கத் வ சௌஃப வ சீத். இதெல்லாம் என்னதுதான்? ஒரு எழுத்து தான். 3 எழுத்து இருக்கே. ஒரு வார்த்தையை கேட்டா ஒரு வார்த்தை கிடையாது. புரியுதா? இந்த 3 எழுத்து சேர்ந்துமே என்னதுதான்? ஒரு எழுத்து தான். புரியுதாமா? ஹல்லு, பில்லு, கது, சௌஃப, வசீன், இதுக்கெல்லாம் தனியா என்ன செய்ய முடியாது? அர்த்தம் கொடுக்க முடியாது. ஒரு ஃபியலோடோ ஒரு இஸ்மோடோ இது சேரும் போது என்ன செய்ய முடியும்? இதுக்கு அர்த்தம் கொடுக்க முடியும். இன்னொரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கங்க. இஸ்மு என்பது தனித்து நின்று அர்த்தம் கொடுக்கும். ஃபியல் என்பது தனித்து நின்று அர்த்தம் கொடுக்கும். ஆனால் ஹர்ஃப் என்பது தனித்து அர்த்தம் கொடுக்காது. ஒரு இஸ்மோடோ ஒரு பெயரோடோ ஒரு வினை சொல்லோடோ சேரும்போது மட்டும்தான் என்ன செய்யும்? அர்த்தம் கொடுக்கும். சரிங்களா? சரி. அல் இஅராபு. இந்த இடத்துல இஅராபுன்னு சொன்னா மாறக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? மாறக்கூடிய ஹரக்கத்துன்னு வச்சுக்கோங்க. மாறக்கூடிய ஹரக்கத்துன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? தற்சமயத்துக்கு அல் இஅராபு மாறக்கூடிய ஹரக்கத்துகள். அல் இஅராபு அர்பாத்து அன்வாயின், மாறக்கூடிய ஹரக்கத்துகள் மொத்தம் 4 வகையாக இருக்கிறது. ஒன்று அர் ரஃபஉ. ரஃபுனா என்னது? ரேஷ்மா சொல்லுங்க. ரஃபுனா என்னது? ரஃபுனா அர் ரஃபுனா என்னதுமா? சொல்லுங்க. ஜபரா தோய் ஜபரா? அப்புறம் ஏன் ஜபர்னு சொன்னீங்க? மறக்க கூடாது. அன் நஸபு. அர் ரஃபுனா என்னது? மீசான் கிட்ட மறந்துட்டீங்களோ? அர் ரஃபஉ தோய்பேஷ் என்ன? அன் நஸபு தோய் ஜபர். புரியுதா? அல் ஜர்ரு தோய் ஜேர். அப்படியானமா? அர் ரஃபுனா என்ன? எல்லாம் சொல்லுங்க. அர் ரஃபுனா என்னது? அர் ரஃபுனா என்னது? தோய்பேஷ். அன் நஸபுனா என்னது? சொல்லுங்க. தோய் ஜபர். அல் ஜர்ருனா என்னது?
அல் ஜஸ்முனா என்னது? சுக்குன். சரி, இப்போ ரஃபு, நஸபு, ஜர்ரு, ஜஸ்மு, தோய் ஜபர், தோய் பேஷ், தோய் சேர், சுக்குன், இந்த நான்குக்கும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த 4 ஹரக்கத்தும் மாறக்கூடிய ஹரக்கத்தாக இருக்குது. இந்த 4 ஹரக்கத்தும் என்னதுமா? மாறக்கூடிய ஹரக்கத்தா இருக்கு. மாறக்கூடிய ஹரக்கத்துன்னு சொன்னா என்ன அப்படின்னா, இந்த தோய் சேருக்கோ தோய் பேஷ்கோ தோய் ஜபருக்கோ முன்னாடி சில வார்த்தைகள் வந்தா ஜபரா தோய் ஜபரா இருக்கிறது திடீர்னு தோய் சேரா மாறிடும். புரியுதா? தோய் சேரா இருக்கிறது திடீர்னு தோய் ஜபரா மாறிடும். தோய் பேஷா இருக்கிறது திடீர்னு தோய் ஜபரா என்ன செஞ்சிடும்? மாறிடும். ஆக மொத்தம் இதற்கு முன்னாடி வேற வேற எழுத்துக்கள் வந்தால் இவைகள் எல்லாம் மாறக்கூடியதாக என்ன செய்து இருக்குது. சரிங்களா? புரியுதாமா? பாருங்க, அல் ஜர்ரு, ஜர்ரு என்பது லா எஜிஉ வராது, ஃபில் அஃஆலி ஃபியல்களில் வினை சொற்களில் ஜர்ரு என்பது வராது. வினை சொற்களுடைய இறுதியில என்ன செய்யாது? ஜர்ரு வராது. ஏதாவது ஒரு வினை சொல்ல இறுதியில ஜர்ரு வருதா? புரியுதா? ஃபேல் இருக்குல்ல, ஃபேலு, இந்த ஃபேலினுடைய இறுதியில் என்ன செய்யாது? ஒரு நாளும் ஜர்ரு என்பது வராது. ஜர்ருனா என்னது? இப்பதானே சொன்னீங்க. ஜர்ருனா என்னது? தோய் சேரு. எந்த ஒரு ஃபேன்லயாவது இறுதியில தோய் சேர காமிக்க முடியுமா? மீசான் கிதாப்ல, அஜ்னாஸ் கிதாப்ல இருந்து காமிக்கலாமா? காமிக்கலாமா? முடியுமா? நஸ்ரன் இருக்கும், நஸ்ருன் கூட இருக்கும். நஸ்ரின் என்ன செய்யாது? வராது. புரியுதுங்களா? நஸ்ரின் வந்தா அது பேரா மாறிடும். நஸ்ரின் வந்தா என்ன செஞ்சிடும்? இஸ்மா மாறிடும், பேரா மாறிடும். சரிங்களா? அப்போ நீங்க ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கங்க. ஃபேல்கல்ல எப்பவுமே இறுதியில என்ன செய்யாதுன்னு சொன்னா ஜர்ரு வரவே வராது. சரிங்களா? அது மாதிரி பாருங்க, வல் ஜஸ்மு, இன்னும் ஜஸ்மு என்பது, ஜஸ்மு சொன்னா என்னது? சுக்குனு. ஜஸ்மு என்பது லா எஜிஉ வராது. லான்னு சொன்னா இல்லைன்னு அர்த்தம். இந்த இடத்துல வராதுன்னு அர்த்தம் வச்சுங்க. சரிங்களா? லா எஜிஉ வராது, ஃபில் அஸ்மாஇ பெயர்களுடைய இறுதியிலே ஜஸ்மு என்பது வராது. ஒரு பேர் இருக்கு, அந்த பேருக்கு என்ன செய்யாது? இறுதியில ஜஸ்மு என்பது, சுக்குன் என்பது என்ன செய்யாது? வராது. சரிங்களா? பாருங்க, அடுத்து அல் பினாவு மாறாதது. அல் யாராபுக்கு மாறக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க, வல் பினாவுக்கு மாறாததுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? வல் பினாவு மாறாமல் இருக்கக்கூடிய ஹரக்கத். சரிங்களா? அர்பத்து அன்வாயின் 4 வகைகளாகும். புரியுதாமா? மாறக்கூடிய ஹரக்கத்து 4, மாறாத ஹரக்கத்து 4. ஒன்று என்னது? அல் லம்மு. லம்முனா என்னது? லம்முனா என்னது? பேஷ். அல் ஃபத்ஹுனா என்னது? ஜபர். அல் கஸ்ருனா என்னது? சேர். அல் சுக்குன்னா என்னது? சுக்குனு. இப்போ தோய் ஜபர், தோய் சேர், தோய் பேஷ் என்பது ஒரு எழுத்துக்கள் மாறுவதனால இந்த தோய் சேர், தோய் ஜபர் என்பது மாறும். ஒரு வார்த்தையில் என்ன செய்யும்? மாறும். ஆனா ஜேர் ஜபர் பேஷ் என்பது என்ன செய்யாது? மாறாது. புரியுதுங்களா? ஒரு வார்த்தைக்கு பின்னாடி ஜேர் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி வேற ஒரு எழுத்து வந்தா ஜேர் என்னவா செய்யாது? ஜபராக மாறாது. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஹரக்கத்துகளாக இவை இருக்கிறது. வல் முஹில்லுல் இஅராபி வல் பினாஇ, இஅராபும் அதமா பாருங்கம்மா, இஅராபும் பினாவும், அதாவது மாறக்கூடியதையும் மாறாததையும் எங்க கவனிக்கணும்னு சொன்னா ஆகிரு கலிமத்தி, ஒரு வார்த்தையினுடைய லாஸ்ட்ல நீங்க கவனிக்கணும். புரியுதா? ஹரக்கத்தை எங்க தான் கவனிச்சு பார்க்கணும்? ஒரு வார்த்தையினுடைய இறுதியில் தான் பார்க்கணும். வார்த்தையினுடைய ஆரம்பத்திலையும் நடுவுலையும் என்ன செய்யக்கூடாது? நீங்க ஹரக்கத்தை பார்க்க கூடாது. ஹரக்கத்தை எங்க தான் கவனிக்கப்படணும்? ஒரு வார்த்தையினுடைய இறுதியில் தான் கவனிக்கணும். ஜெய்துன் அப்படின்னு இருக்கா, துன்னு இருக்குன்னு சொன்னா எந்த ஹரக்கத்தை பார்க்கணும்? இறுதியில் இருக்கக்கூடிய தோய் பேஷ தான் பார்க்கணும். முன்னாடி இருக்கக்கூடிய ஜபரையோ ஏவுக்கு இருக்கக்கூடிய சுக்குன் என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. அப்போ இஅராபு பினா இது ரெண்டும் எங்க பார்க்கணும்னா ஒரு வார்த்தையினுடைய இறுதியில தான் கவனிக்கப்படும். சரிங்களா? அல் இஅராபு, மேல இஅராப் படிச்சுமா இல்லையா?
அல் ஏராபு ஏராப் என்பது எத்தகையரு மாறக்கூடியது, வல் பினாவு பினா என்பது லா எத்தகையரு மாறாதது. சரிங்களா? முன்னாடி நான் சொல்லிட்டேன் அப்படியானமா? ஏராபுன்னு சொன்னா என்னது? மாறக்கூடியது. பினான்னு சொன்னா என்னது? மாறாதது. சரிங்களா? இப்போ எந்தெந்த எழுத்து வந்தா எதெல்லாம் மாறும், எந்தெந்த இது மாறும், எது எது மாறாதுங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு படிப்போம். சரிங்களா? பாடத்தை நல்லா பார்த்துக்கணும். கசசுன் நபி எடுங்கம்மா. மா கசசுன் நபி அப்படின்ற ஒரு கிதாப் இருக்கா? சரி, இப்போ கசசுன் நபிங்கிறது வந்து ரொம்ப சின்ன ஒரு கிதாபு தான், புரியுதா? கசசுன் நபின்னு சொன்னால் வரலாறு புக்கு. கசசுன் நபிங்கிறது என்னது? வரலாறு அல்லது வரலாற்றில் சில துணுக்குகள், சில முக்கிய துணுக்குகள், முக்கிய செய்திகள்னு சொல்லலாம். கசஸுக்கு கதைகள்ன்ட்டு ஒரு அர்த்தம் இருக்குது. கசஸுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குமா? ஒன்று வரலாறுன்னு அர்த்தம் இருக்குது, சரிங்களா? இன்னொன்று வரலாற்றின் முக்கிய சுவடுகள்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொன்று நிகழ்வுகள்னு அர்த்தம் இருக்குது. இன்னொன்று கதைகள்னு அர்த்தம் இருக்குது. புரியுதா? கிறிஸ்டான்னு சொன்னால் கதைன்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் இது வந்து இதற்கு முன்னாடி நடந்த, நம்ம வாழ்வாதாரத்துக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களை பேசப்படக்கூடிய புத்தகம். புரியுதுங்களா? நபி அப்படின்னு சொன்னால் நபிமார்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை குறித்து பேசக்கூடிய ஒரு புத்தகம் தான் என்ன புத்தகம்? கசசுன் நபி. புரியுதா? கசசுன் நபி முழுக்க முழுக்க வரலாறும் வரலாற்றின் சில முக்கிய செய்திகளும் சொல்லப்படக்கூடிய ஒரு புத்தகம். கசசுன்னு சொன்னால் வரலாறு, அந்நபியுன்னு சொன்னால் நபியீனன்னு சொன்னால் அனைத்து நபிமார்கள் அல்லது நபிமார்களின் வரலாறு புத்தகம்னு அர்த்தம். சரிங்களாம்மா? விளங்கிட்டீங்களா? சரி, நம்ம கையில் வச்சிருக்கிறது அல் ஜுஸுல் அவ்வல், முந்தைய ஜுஸு. மொத்தம் இதில் 5 பாகம் இருக்குது. மொத்தம் எத்தனை பாகம் இருக்குது? எத்தனை பாகம் இருக்குது? 5 பாகம். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சால் அந்த 2வது சுமராவில் 5 பாகத்தையும் நம்ம என்ன செஞ்சிடுவோம்? நடத்தி முடித்திடுவோம். ஏன்னா இது ரொம்ப வாசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, அர்த்தம் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. சரிங்களா? இந்த கிதாபில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், சொன்ன வார்த்தையே திரும்ப திரும்ப பயன்படுத்தியிருப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, அந்த வார்த்தையை திரும்பவும் என்ன செஞ்சுருப்பாங்க? பயன்படுத்தியிருப்பாங்க. திரும்ப சொல்லியிருப்பாங்க, திரும்பவும் பயன்படுத்தியிருப்பாங்க. ஏன் அதை திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால், படிக்கிறதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கிறதுக்காகவும், பிள்ளைங்க அதை மனப்பாடம் பண்ணி கொள்றதுக்காகவும், புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்காகவும் சொன்னதையே என்ன செய்வாங்க? திரும்ப திரும்ப வார்த்தைகளை மீட்டி மீட்டி என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. இந்த கிதாபை எழுதினவங்க அபுல் ஹசன் அலில் ஹுசைன் என்று சொல்லக்கூடியவங்க தான் இந்த கிதாபை எழுதியிருக்கிறாங்க. ஏன் இந்த கிதாபை இவங்க எழுதுனாங்கன்னு சொன்னால், சிறு பிள்ளைகளுக்கு முன்னோர்களுடைய வரலாறு தெரியாமல் நிறைய கட்டுக்கதைகளை பிள்ளைங்க தெரிந்து கொண்டவர்களாகவும், கட்டுக்கதைகளை கேட்டு பிள்ளைங்க உறங்கக்கூடியவர்களாகவும், மக்கள் மத்தியில் வரலாறு ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறதுனால, வரலாற்று பற்றியான ஒரு சிறந்த அறிவு இல்லாமல் இருந்ததுனால, ஒரு சிறிய நூலாக சிறு பிள்ளைகளுக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த கசசுன் நபி என்கின்ற புத்தகம் சொல்லி இதை சொல்கிறாங்க. இந்த கசஸ் நபி என்ற புத்தகத்தில் எல்லா வார்த்தைகளுக்கும் ஹரக்கத்துகள் கொடுக்கப்பட்டு படிப்பதற்கு மிக இலகுவாகவும் சிறிய சிறிய தலைப்புகளை கொண்டும் இந்த புத்தகத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அமைச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், சொல்லியிருக்கேன். சரிங்களா? சரி, திருப்புங்க. 1ஆம் பாகம் திருப்புங்க. திருப்பிட்டீங்களா? சரி. தலைப்புண்ண மேலே இருக்கிறது என்னது? தலைப்பு பார்த்துங்க. பாஇஉல் அஸ்னாமி. பான்னு சொன்னால் விற்றான்னு அர்த்தம். பான்னு சொன்னால் என்னதுமா? விற்றான். பான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? விற்றான்னு அர்த்தம். வித்தானா தெரியுதா? ஒரு பொருளை நம்மள்கிட்ட இருந்து இன்னொரு ஆள்கிட்ட விற்கக்கூடியவன். பான்னு சொன்னால் என்னது? விற்றான். பைன்னு சொன்னால் வியாபாரம்னு அர்த்தம். பைன்னு சொன்னால் என்ன? விற்றுதல், மஸ்தர். புரியுதுங்களா? பாஇன்னு சொன்னால் விற்கக்கூடியவன். பாஇன்னு சொன்னால் என்னது? விற்க கூடியவன். சரிங்களா? பாஇஉல் அஸ்னாமி.
சிலைகளை விற்கக்கூடியவர். அஸ்னாம் சொன்ன என்னதுமா? சிலை. அஸ்னாம் சொன்ன என்னது? சிலைகள். சரிங்களா? பாயுல் அஸ்னாமி, சிலைகளை விற்கக்கூடியவர் அப்படின்ட்டு இதுக்கு ஒரு தலைப்பை போடுறாங்க. இந்த தலைப்பின் கீழே நீங்க எதை படிக்க போறீங்க அப்படின்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையான ஆசரை பற்றியான சில முக்கிய வரலாற்று செய்திகளை தான் நீங்க படிக்க போறீங்க. அவங்க எப்படி சிலைகளை வித்தாங்க, அவங்க ஊர்ல அவங்க யாரு, அவங்க வீடு எப்படிப்பட்டது, அவங்களுடைய தொழில் என்ன, அவங்களுடைய வணக்க வழிபாடுகள் என்னவாக இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த கிதாபில் நீங்கள் என்ன செய்ய போறீங்க, படிக்க போறீங்க. புரியுதா? சரி பாருங்க. கபுல ஐயாமின் கசீரத்தின் கசீரத்தின் ஜித்தன். கபுலன்னு சொன்னா முன்புன்னு அர்த்தம். சரிங்களா? ஐயாமின்னு சொன்னா நாட்கள்னு அர்த்தம். கசீரத்தின் சொன்னா அதிகம், மிக அதிகமான நாட்களுக்கு முன்னால். சரிங்களா? ஜித்தன் சொன்னா மிக மிக, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழ்ல சொல்றோமா இல்லையாமா? அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்றோமா இல்லையா? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம சொல்றோமா? அந்த மாதிரியான ஒரு வார்த்தை. கபுல ஐயாமின் கசீரத்தின் கசீரத்தின் ஜித்தன், மிக மிக அதிகமான நாட்களுக்கு முன்னால், மிக மிக அதிகமான நாட்களுக்கு முன்னால். கானஃபி கரியத்தின், கானஃபி கரியத்தின் ரஜுலுன், ஒரு ஊரிலே ஒரு மனிதர் ஆகியிருந்தார். மஷ்ஹூருன் ஜித்தன், மிக பிரபலயமாக ஆகியிருந்தார். காணன் சொன்னா ஆகியிருந்தார். சரியாமா? அர்த்தத்தை தனித்தனி எழுத்துக்கு அர்த்தம் கவனிக்கலாம் இல்லையா? அர்த்தத்தை புது அர்த்தங்கள் வரும்போது எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? காணன் சொன்னா ஆகியிருந்தார். ஃபீ கரியத்தின் அப்படின்னு சொன்னா ஒரு கிராமத்திலே, ஒரு கிராமத்திலே. கரியத்தின்னு சொன்னா என்னதுமா? கிராமம். சரிங்களா? ஃபீ கரியத்தின், ஒரு கிராமத்திலே. ரஜுலுன், ஒரு மனிதர் ஆகியிருந்தார். எப்படி ஆகியிருந்தார்? மஷ்ஹூருன், பிரபலயமாக ஆகியிருந்தார். ஜித்தன், ஜித்தன் சொன்னா மிகவும் அர்த்தம் கொடுக்கும். ஜித்தன் சொன்ன அர்த்தம் கொடுக்கும் மிகவும், மிகவும் பிரபலயமாக ஒரு மனிதர் ஆகியிருந்தார். சரிங்களா? மஷ்ஹூர்னு சொன்னா என்னது? பிரபலயம், ஃபேமஸ்னு அர்த்தம். மஷ்ஹூர்னா என்னது? ஃபேமஸ். இப்போ ஒரு ஊர்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஆள் என்ன செஞ்சாங்க? ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க. அந்த ஃபேமஸா இருந்த ஆளுடைய பேர் என்ன? வகான இஸ்மு, இன்னும் அந்த பிரபலயமானவருடைய பேராகிறது ஆதர் ரஜுலி ஆசர, அவருடைய அந்த மனிதருடைய பேர் என்னது? ஆசர் என்று சொல்லப்படும். புரியுதா? அர்த்தத்தை நல்லா கவனிச்சுக்கணும். வகான ஆசரு, இன்னும் ஆசர் ஆகியிருந்தார். யபீஉல் அஸ்னாம, சிலைகளை விற்கக்கூடியவராக ஆகியிருந்தார். யபீஉன் சொன்னா விற்க கூடியவர். சரிங்களா? பாஇஉன் சொன்னா விற்பவன், யபீஉன் சொன்னா விற்க கூடியவர். அப்போ ஒரு கிராமத்துல ரொம்ப நாளைக்கு முன்னாடி பிரபலயமான ஒரு ஆள் இருந்தாங்க. அந்த ஆள் பேர் என்னன்னு சொன்னா ஆசர். அந்த ஆசர் யாருன்னு சொன்னா சிலைகளை விற்கக்கூடிய ஒரு வியாபாரி. இன்னும் அவர்களே ஒரு சிற்பியுமாகவே என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. சிலைகளை அவங்களே செஞ்சுதான் என்ன செய்வாங்க, விற்பாங்க. புரியுதாமா? வியாபாரம் ரெண்டு வகை இருக்கு இல்லையா? ஒன்று ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கி விற்கிறது, இன்னொன்று ஒரு பொருளை நம்மளே தயார் செஞ்சு விற்கிறது. ஆசர் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா வாங்கி விற்கிற ஆள் இல்லை, அவங்களே என்ன செய்வாங்க, சிலையை செஞ்சு என்ன செய்வாங்க, விற்பாங்க. சரிங்களா? அடுத்து وكان في هذه القرية بيت كبير جدا. சரியா? وكان இன்னும் ஆகியிருந்தது في هذه القرية, இந்த ஊரிலே ஆகியிருந்தது. பைத்துன் பைத்துன் ரெண்டு வாட்டி போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம வேற கிதாபுகள் இந்த புத்தகம் இந்த பைத்துங்கிற வார்த்தையை என்ன செஞ்சிருப்போம், படிச்சிருப்போம். புரியுதுங்களா? அதனால புரியுங்கிறதுக்காக தக்கரார் மீண்டும் மீண்டும் என்ன செய்வாங்க, சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பைத்துன் கபீருன் ஜித்தன், மிக பெரிய ஒரு
வீடு என்ன செஞ்சிச்சு, அந்த கிராமத்திலே இருந்தது. முதல்ல ஒரு ஆளை பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த ஆள் யாரு? ஆசர். அவங்க யாருன்னா சிலையில விற்கிறவங்க. அவங்க எங்க இருந்தாங்க? ஒரு கிராமத்தில் இருந்தாங்கன்னு சொன்னோமா இல்லையா? இப்போ அந்த கிராமத்தை பற்றி என்ன செய்கிறாங்க, விளக்கி சொல்கிறாங்க. அந்த கிராமம்னா என்னங்க, அந்த கிராமத்தில் என்ன இருந்துச்சு? ஒரு மிகப்பெரிய வீடு இருந்துச்சு. கபீர்னு சொன்னால் என்னது? மிகப்பெரியன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அல்லாஹு அக்பர்னு சொல்கிறோமா இல்லையா? கபீர், அப்துல் கபீர், இதெல்லாம் நம்ம பேராக வைக்கிறோமா இல்லையாமா? கபீர்னு சொன்னால் பெரிய. அப்போ மிகப்பெரிய ஒரு வீடு இருந்துச்சு. இன்னும் அந்த வீட்டிலே அல்லது இன்னும் இந்த வீட்டிலே ஆகியிருந்தது, சிலைகள் ஆகியிருந்தது. அப்படின்னா அந்த வீட்டில் சிலைகள் இருந்தது. அஸ்னாமுன் கசீரத்துன் ஜித்தன், மிக நிறைய சிலைகள் என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. கபீருன்னா மிக பெரிய, கசீரத்துன்னு சொன்னா நிறைய. புரியுதுங்களா? மிக நிறைய சிலைகள் அந்த வீட்டில் இருந்தது. காணன் நாசு, இன்னும் மக்கள் ஆகியிருந்தார்கள், யஸ்ஜுதூன, சுஜூது செய்பவர்களாக. யஸ்ஜுதூன என்னது? சுஜூது செய்பவர்களாக, அதாவது சிரம் தாழ்த்துபவர்களாக மக்கள் ஆகியிருந்தார்கள். சஜதன் சொன்ன என்னதுமா? சிரம் தாழ்த்தினான்னு அர்த்தம். புரியுதுங்களா? யஸ்ஜுதூன, மக்கள் ஆகியிருந்தார்கள் சுஜூது செய்பவர்களாக, லிஹாதிஹில் அஸ்னாமி, இந்த சிலைகளுக்கு மக்கள் சுஜூது செய்பவர்களாக ஆகியிருந்தார்கள். அப்படின்னா என்னன்னா, ஒரு ஊரில் ஆசர்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க சிலையை விற்கிறவங்களா இருந்தாங்க. அந்த ஊரில் மிகப்பெரிய ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக சிலையாக இருந்துச்சு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அந்த சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சரிங்களா? கான ஆசரு, இன்னும் ஆசர் ஆகியிருந்தார், யஸ்ஜுது ஹாதிஹில் அஸ்னாமி, அந்த சிலைக்கு சுஜூது செய்பவராக யார் ஆகியிருந்தாங்க? ஆசரும் ஆகியிருந்தார். கான ஆசரு, இன்னும் ஆசர் ஆகியிருந்தார், யஅபுது ஹாதிஹில் அஸ்னாம, அந்த சிலைகளை வணங்கக்கூடியவராக ஆசர் ஆகியிருந்தார். ஆசர் அந்த சிலைக்கு சுஜூது செய்பவர்களாகவும் ஆகியிருந்தாங்க, அந்த சிலையை வணங்குபவர்களாகவும் ஆகியிருந்தாங்க, அந்த சிலையை செய்பவராகவும் ஆகியிருந்தாங்க, அந்த சிலையை விற்கிறவங்களாகவும் ஆகியிருந்தாங்க. புரியுதுங்களா? இப்போ இதை யாரை பற்றின்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையை பற்றி. ஒரு கருத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தைன்னு சொல்லப்படுது, ஒரு கருத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறிய தந்தைன்ட்டு என்ன செய்து சொல்லப்படுது. மொத்தம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் நடந்த ஒரு செய்தியை பற்றி சொல்கிறாங்க. அந்த காலத்தில் ஆசர்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. ஒரு பெரிய வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுக்காரங்களுக்கு ஆசர்னு சொல்கிறவங்க தான் சிலைகளை கொண்டு போய் விற்பாங்க. இவங்களால் விற்கப்படக்கூடிய சிலைகளை தான் மக்கள் எல்லாரும் சுஜூது செஞ்சு அந்த சிலையை வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆசர் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், சிலையை அவங்களே செஞ்சு அவங்களே விற்று அவங்களே என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, வணங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி வரலாற்றில் உள்ள ஒரு சிறிய செய்தி அவங்களுக்கு இந்த முதல் பாடத்தில் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிட்டு அடுத்த ஆசருடைய மகன் யாரு அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் உங்களுக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி. யஅபுதுனா வணங்கக்கூடியவராக, வழிபடக்கூடியவராக. சரிங்களா? இப்போ யஸ்ஜுதுனா வெறுமனே சுஜூது செய்கிறது. யஅபுதுன்னு சொன்னால் முழுமையாக அதில் என்ன செய்யறது, வழிபடுறது. புரியுதுங்களா? சரி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வ பஅத். இப்போ நம்ம படிக்க போகிறது ஹதீஸ். நம்ம படிக்க போகிறது என்ன? ஹதீஸ். ஹதீஸ்னா என்ன? ஹதீஸ்னா என்ன? கொஞ்ச நேரம் நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், அப்போ கொஞ்சம் ரெஸ்ட் இருக்காங்க. ஹதீஸ்னா என்னதுமா? சீக்கிரம் சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னது. ஹதீஸ்னா என்ன? நபிகளாரின் பொன்மொழிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய செய்தியை சொல்லி செஞ்சு வழிகாமித்த விஷயங்களுக்கு ஹதீஸ்ன்னு சொல்லப்படும். நம்ம ஹதீஸ் கிதாபுகளில் நிறைய கிதாபுகள் என்பது இருக்குது. சரிங்களா? அதிலும் குறிப்பாக சிஹாவு சித்தா, சிஹாவு சித்தா, இந்த வார்த்தையை நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். சரிங்களா? சிஹாவு சித்தான்னு சொல்லப்படக்கூடிய
ஆதாரபூர்வமான 6 நூட்கள் இருக்கிறது. சிஹாவு சித்தான்னு சொன்ன என்னதுமா? ஆதாரபூர்வமான 6 நூட்கள். சரிங்களா? புகாரி, முஸ்லிம், திருமதி, இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மத், நசை என்ற 6 நூல்கள் என்ன செய்து இருக்குது. இந்த 6 நூல்களுமே ஒரு லைஃபான ஹதீஸை கூட நம்மளால் பார்க்க முடியாது. லைஃபான ஹதீஸாக இருந்தால் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்பதை மட்டுமே சொல்வார்களே தவிர அந்த ஹதீஸை நான் பயன்படுத்தியிருக்குங்கிறத என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ் நல்லா கவனிச்சிங்க, நல்லா கவனிச்சுக்கணும். ஹதீஸை பொறுத்தவரையும் ஹதீஸ் என்பது 3 தரத்தில் இருக்குது. ஹதீஸ் என்பது எத்தனை தரத்தில் இருக்குது? 3 தரத்தில் இருக்குது. 1 சஹீஹுன் ஹசனுன், ரொம்ப ரொம்ப ஆதாரபூர்வமான ஹதீஸ், ரொம்ப ரொம்ப ஆதாரபூர்வமான ஹதீஸ். 2வது ஹதீஸ் வந்து நிறைய வகை இருக்குது, நீங்கள் ஷார்ட்டாக புரிஞ்சுக்கலாம் நான் சொல்கிறேன். சரிங்களா? 2வது சஹீஹான ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ். 3வது லஈஃபான ஹதீஸ், பலகீனமான ஹதீஸ். இப்போ ரொம்ப ரொம்ப ஆதாரபூர்வமான ஹதீஸ்னா என்ன, ஆதாரபூர்வமான ஹதீஸ்னா என்ன, லஈஃபான ஹதீஸ்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் விளங்கிக்கணும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஆதாரபூர்வமான ஹதீஸ்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ணு முன்னால் இருந்து ரசூலுல்லாஹ் சொன்னதை டைரெக்டாக கேட்டு டைரெக்டாக ஒரு ஆள் சொன்னால் அது ரொம்ப ரொம்ப ஆதாரபூர்வமான ஹதீஸ். சரியா? சஹீஹான ஹதீஸ்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை ஒரு நபர் கேட்டு அவர் இன்னொரு நபர்கிட்ட சொல்லி அவர் இன்னொரு நபர்கிட்ட சொல்லி அவர் இன்னொரு நபர்கிட்ட சொல்லி அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். இப்படி ஒருத்தவங்க மாற்றி ஒருத்தவங்களா கேட்குறாங்களா இல்லையா? இப்படி கேட்கப்படக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில் எந்த குறைபாடுகளும் இல்லாதவர்கள் இடம்பெற்றிருந்தால் அதற்கு பேர் சஹீஹான ஹதீஸ். புரிஞ்சுக்கிச்சா? ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த குறைபாடுகளும் இல்லாதவர்களாக இருந்து அவர்கள் சொன்னதை அறிவித்தா அதுக்கு பேர் என்னதுமா? சஹீஹான ஹதீஸ். இன்னொன்று இருக்குது லஈஃபான ஹதீஸ். லஈஃபான ஹதீஸ்ன்னு சொன்னால் ஒன்று ஹதீஸ் தான், ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு தான், ரசூலுல்லாஹ் சொன்னது தான். ஆனால் அந்த அறிவிப்பாளர்களுடைய தொடரில் ஒரு நபர் ஏதாவது ஒரு சின்ன பிழையை செய்தவராக இருப்பார், ஒரு வார்த்தையை மாற்றி சொன்னவராக இருப்பார், அல்லது அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறை இருக்கும். அப்படி குறையோடு இருக்கிறவங்க சொல்லக்கூடிய ஹதீஸை லஈஃபான ஹதீஸ், பலகீனமான ஹதீஸ்னு என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். ஆக மொத்தம் அதுவும் என்னதுதான்? ஹதீஸ் தான். புரியுதுங்களா? லஈஃபான ஹதீஸை கொண்டு அமல் செய்ய முடியும், சட்டம் தான் என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பலகீனமான ஹதீஸ் ஒன்று இருக்குது. எப்படி இருக்குன்னு சொன்னால், நீங்கள் என்ன செய்யுங்க, லுஹாவுடைய தொழுகையில் 30 குல்ஹுல்லா ஓதி 40 குல்லது ரப்பின் வாஸ் ஓதி ருக்குல 150 தஸ்பீ ஓதுங்கன்ட்டு ஒரு ஹதீஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம் பேருக்கு. புரியுதா? இது லஈஃபான ஹதீஸ் தான். இப்போ இதை கொண்டு நம்ம வணங்க முடியுமான்னு கேட்டால் வணக்க வழிபாடுகள் என்ன செய்யலாம், ஈடுபடலாம். சரிங்களா? ஒரு லஈஃபான ஹதீஸை கொண்டு அமல் செய்ய முடியும், சட்டம் நிறைவேற்ற முடியாது. இப்போ ஒன்று இருக்கு, எப்படி இருக்குன்னா, திருடினவன் கையை மட்டும் வெட்டுறத இல்லாமல், திருடினவன் ஒரு கையை மட்டும் வெட்டாமல் ஒரு கையையும் ஒரு காலையும் வெட்டுங்கன்ட்டு ஒரு ஹதீஸ் இருக்கு. இது லஈஃபான ஹதீஸ். இந்த ஹதீஸை கொண்டு சட்டத்தை நிறைவேற்ற முடியுமான்னு கேட்டால் என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. புரியுதா? ஒரு லஈஃபான ஹதீஸை கொண்டு ஒரு நல்ல அமலை செய்து கொள்ள முடியும், அதே ஒரு லஈஃபான ஹதீஸை கொண்டு ஒரு சட்டத்தை நிறைவேற்ற முடியாது. இது பொதுவாக பேசிக்காக நீங்கள் விளங்கி வச்சுக்கணும். இது அல்லாத அது தனியாக ஒரு துறையே இருக்குது, தனி ஒரு கலையே இருக்குது. புரியுதுங்களா? ஹதீஸ் கலைன்னு சொல்லியா, லைஃப்னா என்ன, சஹீஹ்னா என்ன, ஹசன்னா என்ன, முஹ்சின்னா என்ன, லைஃபுன் ஜித்தன்னா என்ன, லைஃப்ல அலாஃப் என்னன்னு சொல்லி பலவிதமான விஷயங்கள் என்ன செய்து இருக்குது. அதையெல்லாம் நம்ம நடத்த முடியாது. நடத்தினாலும் உங்களுக்கு சீக்கிரத்தில் விளங்கி கொள்ள முடியாது. அது வந்து 5வது முறை நடத்த வேண்டிய பாடம். இப்போதைக்கு இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. சஹீஹுன் ஹசனு, சஹீஹு, லைஃபு, இதை மட்டும் விளங்கிக்கோங்க. சரியா? இப்போ இவ்வளோ கிதாபு இருந்தாலும் கூட நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், ரியாது ஸாலிஹீன் சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை தான் பாடத்தினுடைய திட்டமாக அமைச்சு பாட புத்தகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன் இதை பயன்படுத்துகிறோம்னு சொன்னால், இந்த ரியாது ஸாலிஹீன்லேயுமே புகாரி முஸ்லீம்லேருந்து அந்த ஆதாரபூர்வமான 6 நூல்கள் சொன்னா இல்லையா, அதை எழுதி வச்சுக்கணும் நீங்கள். புரியுதாமா?
ஆதாரபூர்வமான 6 நூல்கள் சொன்னா இல்லையா? புகாரி, முஸ்லிம், திருமதி, இப்னு மாஜா, முஸ்னத், அஹமது, நசைன்னு சொல்லி 6 கிதாப் சொன்னா இல்லையா? அந்த 6 கிதாபுகளில் இருந்து எடுக்கப்பட்ட ஹதீஸுகளாக மட்டும்தான் இந்த ரியாது சாலிஹின்ல சொல்லியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம வாழ்க்கைக்கு அன்றாட தேவைக்கான ஹதீஸுகளை கலந்து பாடத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. இப்போ புகாரி, முஸ்லீம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு தலைப்பின் கீழே ஆரம்பித்தா அந்த தலைப்பிலே தான் போகும். ஒதுன்னு ஆரம்பித்தோம்னு சொல்லுங்க, ஒதுவுலேயே ஒரு 50-60 ஹதீஸ் என்ன செய்யும், போய்கிட்டே இருக்கும். புரியுதா? தொழுகைன்னு ஆரம்பிச்சோம்னா தொழுகையிலேயே போய்கிட்டு இருக்கும். புரியுதாமா? ஒரு கொலை அப்படின்ட்டு ஆரம்பிச்சோம்னா கொலையிலேயே என்ன செஞ்சிட்டு இருக்கும், போய்கிட்டு இருக்கும். அப்போ ஒரு பாடமாக நம்மளால் என்ன செய்ய முடியாது, சீக்கிரத்தில் படித்து கொள்ள முடியாது. இது நம்ம வாழ்க்கையில் அன்றாட நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை ஹதீஸாக அமைக்கப்பட்டது தான் இந்த ரியாது சாலிஹின். இந்த ரியாது சாலிஹினுடைய இமாம் யாருன்னு சொன்னால், ஜக்கரியா யஹ்யா இப்னு ஷர்ஃபின் நவவி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த ரியாது சாலிஹின் என்கின்ற கிதாபை எழுதினவங்க. இவங்க எங்கே பிறந்தாங்க, இந்த ஹதீஸ் இந்த வரலாற்று துணுக்குகளை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிங்களா? இவங்க எங்கே பிறந்தாங்கன்னு சொன்னால், ஷாம் தேசத்தில் இருக்கக்கூடிய நவா என்னும் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஊரில் தான் பிறந்தாங்க. இவங்க நவான்கிற ஊரில் பிறந்ததுனாலேயே இவங்களுக்கு பட்டப்பேராக நவவி நவாங்கிற ஊரை சார்ந்தவர் அப்படின்ட்டு என்ன செஞ்சிருச்சு, பேர் வந்துருச்சு. இவங்களுக்கு அழைக்கக்கூடிய பேராக யஹ்யா என்கின்ற பெயர் வைக்கப்பட்டது. இவங்களுடைய பட்டப்பெயராக முஹையத்தீன் என்கின்ற பெயர் வைக்கப்பட்டது. இவங்களை பிரபலியமாக எல்லாரும் கூப்பிடுற பேர் என்னன்னு சொன்னால் ஜக்கரியான்னு கூப்பிடுவாங்க. புரியுதாமா? இவங்களுக்கு பேர் வாப்பமா வச்ச பேர் என்னது, யஹ்யா. சரியா? இந்த கிதாப் ரியாது சாலிஹின் எழுதினவங்க பேர் என்னது, யஹ்யா. இவங்களுக்கு மக்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்த பட்ட பேர் என்னதுன்னு சொன்னால் முஹையத்தீன். ஆனால் பிரபலியமாக எல்லாம் எப்படி கூப்பிடுறாங்கன்னு சொன்னால் ஜக்கரியான்னு தான் என்ன செய்கிறாங்க, கூப்பிடுறாங்க. அப்படிங்கிறது இவங்களுடைய பேராக இருக்கிறது. இவங்க எப்போ பிறந்தாங்கன்னு சொன்னால் ஹிஜ்ரி 631ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதத்தில் இவர்கள் பிறந்தார்கள். ஹிஜ்ரி 631ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதம் பிறந்தார்கள். கிட்டத்தட்ட இவங்க பிறந்து எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு? இன்னைக்கு நம்ம ஹிஜ்ரி இன்னைக்கு எத்தனைமா, 1450 எத்தனை? எப்படி பார்த்தாலும் ஒரு 800 வருஷம் என்ன செஞ்சிருச்சு, ஆயிடுச்சு. சரிங்களா? இவங்க சிறு வயதிலேயே என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், குரானை மனனம் செஞ்சு அரபு இலக்கணம் இலக்கிய பாடங்களில், அதே மாதிரி வரலாறு பாடங்களில், சட்டவியல் ஃபிக்ஹ் பாடங்களில் ரொம்பவும் தேர்ச்சி பெற்றவர்களாக, அவங்க ஊர்லேயே ரொம்ப சிறந்த மார்க்க கல்வியை கொண்டவர்களாக யஹ்யா என்று சொல்லக்கூடிய அவங்க தேர்ச்சி பெற்றாங்க. இவங்களுடைய திறனை பார்த்து இவங்களுடைய 18வது வயசில் திமிஷ்க் நாட்டுக்கு, பெரிய திமிஷ்க் நாட்டிலே இருக்கக்கூடிய பெரிய மதரசாவான தாருல் ஹதீஸுங்கிற மதரசாவில் போய் சேர்ந்தாங்க. புரியுதுங்களா? இவங்களுடைய 18வது வயசுங்கும் போது ஹிஜ்ரி 649 என்ன செஞ்சாங்க, திமிஷ்கில் இருக்கக்கூடிய தாருல் ஹதீஸுங்கிற மதரசாவில் போய் மார்க்க கல்வி படிப்பதற்காக சேர்ந்தாங்க. அங்கே போய் என்ன செஞ்சாங்க, நிறைய மார்க்க கல்விகளை பயின்றார்கள். அதற்கு பிறகு அவர்கள் பட்டம் பெற்று அவங்க அதே மதரசாவில் தலைமை ஆசிரியராக என்ன செஞ்சாங்க, பதவி எடுத்தாங்க. எத்தனை வயசில்? இவங்களுடைய 35வது வயசில் தலைமை ஆசிரியராக என்ன செய்கிறாங்க, பதவியை ஏற்கிறாங்க. பாருங்கள், 18 வயசில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, போத போயிருக்காங்க. 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35 என்ன செய்கிறாங்க, தலைமை ஆசிரியராக பதவி ஏற்கிறாங்க. தன்னுடைய ஆயுள் காலங்கள் முழுக்கவே என்ன செய்கிறாங்க, மார்க்கத்துக்காகவே தியாகம் செய்கிறாங்க. இப்படி இவங்க அதே மதரசாவில் தலைமை ஆசிரியராக பதவி ஏற்றதற்கு பிறகு நிறைய மார்க்க பணிகளை செஞ்சுருக்கிறாங்க, நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க, நிறைய மக்களை நேர்வழிப்படுத்தியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்த வசதி வாய்ப்புகளை எல்லாத்தையும் வேணான்னு சொல்லி உதறி தள்ளி சாதாரண ஒரு எளிய வாழ்க்கையை என்ன செஞ்சுருக்கிறாங்க, இவங்க வாழ்ந்து மரணிச்சாங்க. இவங்க மரணித்தது ஹிஜ்ரி 676 இவங்க ஒஃபாத் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் மொத்தத்தில் இவங்க வாழ்ந்தது ஒரு 45-46 வருஷம்தான். எத்தனை வருஷம்தான்? 45
46 வருஷம் தான். இதில் இவங்க தலைமை ஆசிரியராக இருந்தது ஒரு 11 வருஷம் செஞ்சிருக்கிறாங்க. தலைமை ஆசிரியராக இருந்து இவர்கள் பணியாற்றியிருக்கின்றார்கள். சரிங்களா? இது கிதாபினுடைய சில முக்கிய கிதாபு. துருசுல் லுகா எடுங்கம்மா, படிங்கடா. படிச்சிட்டீங்களா? இந்த வாரம் ஒரு 2 பாடம் நடத்திட்டு வரேங்க, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன். இப்போ துருசுல் லுகா எடுத்துக்கிட்டீங்களாம்மா? இப்போ துருசுல் லுகா பற்றி பெருசாக ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு முன்னறிவிப்பு நம்ம செய்ய தேவையில்லை. காரணம் என்ன அப்படின்னா, ஏறத்தாழ மின்ஹாஜுல் அரபியாவும் துருசுல் லுகாவும் ஒரே துறையை சார்ந்தது தான், ஒரே இனத்தை சார்ந்தது தான். ஆனால் துருசுல் லுகாவில் நீங்கள் மின்ஹாஜில் இருந்து படித்ததை விட மேலதிகமான வார்த்தைகளை படிப்பீங்க. தமிழ் அர்த்தங்களை எழுதப்பட்டிருக்காது. இதில் உங்களுக்கு ஒரு வார்த்தையினுடைய ஹரக்கத்துகளை சொல்லப்படும், புதிய வார்த்தைகள் நிறைய சொல்லப்படும், புழக்கத்தில் உள்ள வார்த்தைகளை நிறைய சொல்லப்படும். புரியுதுங்களா? அவ்வளோதான் துருசுல் லுகா. சரிங்களா? துருசு சொன்ன பாடம், லுகான்னு சொன்ன இலக்கணம், அரபின்னு சொன்ன அரபி மொழி. அரபி மொழியின் இலக்கணத்தினுடைய அகராதியினுடைய பாடம். சரிங்களா? இலக்கணம் இல்லை, அகராதி. சரி பாருங்க. அத்தர்சுல் அவ்வல், முந்தைய பாடம். முந்தைய பாடம் எதை பற்றி படிக்க போகிறோம்? தலைப்புக்கு மேலே போட்டிருக்காங்க மாதிரி ஹாதா. ஹாதாவை பற்றி தான் நினைச்சு போகிறோம், படிக்க போகிறோம். இது இருக்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். சரியா? ஹாதா பைத்துன், இது வீடு. சரிங்களா? ஹாதா மஸ்ஜிதுன், இது பள்ளிவாசல். ஹாதா பாபுன், இது வாசல். பாபுன் நம்ம முன்னாடி படிச்சிருக்கோமா? இல்லை, புதிய வார்த்தை. அப்போ என்ன செய்யணும்? எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? பாபுன்னு சொன்ன என்னது? வாசல்னு அர்த்தம். சரியா? புரியல? வாசல் கதவு ரெண்டு வேறையா? கதவு கரெக்டாமா? கதவு தான். சரி. ஹாதா கிதாபுன், இது புத்தகம். ஹாதா கலமுன், இது பேனா. ஹாதா மிஃப்தாஹுன், இது சாவி. ஹாதா மக்தபுன், இது மேசை. சரியா? எழுதக்கூடிய மேசை. சரி. ஹாதா சரீருன், இது புதிய வார்த்தை உங்களுக்கு. சரியா? இது கட்டில், படுக்கக்கூடிய கட்லு, பெட்டு. சரியா? சரீர்னா பெட்டு கிடையாது, கட்டில் தான். சரியா? ஹாதா சரீருன், இது கட்டில். அப்புறம் ஹாதா குர்சியுன், இது நாற்காலி. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் இலகுவா இருக்கும். சரிங்களா? அடுத்து மா வச்சு படிக்க போறோம். இது என்ன? கேள்விக்குறி. மாங்கிறது என்னது? கேள்விக்குறி. மா ஹாதா, இது என்ன? அடுத்து படிங்க. ஹாதா பைத்துன். சரிங்களா? அடுத்து உள்ளது ஆவை வச்சு படிப்போம். ஏன்னு சொன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்காக கேட்கறது. மா எதுக்கு பயன்படுத்தப்படும்னா, டோட்டலாகவே ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு தெரியலை, அதுக்காக அதை கேட்கறதுக்கு மாவை பயன்படுத்துவோம். புரியுதா? ஆவை எதுக்கு பயன்படுத்துவோம்னா, ஒரு விஷயம் நமக்கு அறகுறையாக தெரிஞ்சிருக்கும், கன்ஃபர்மேஷனுக்காக, உறுதிப்படுத்தி கொள்றதுக்காக கேள்வியாக கேட்கக்கூடியதுக்கு ஆன்கிற வார்த்தையில செய்யப்படும், பயன்படுத்தப்படும். சரிங்களா? அஹாதா பைத்துன், இது வீடா. மாஹாதானா இது என்ன? அஹாதா பைத்துன்னா இது வீடா. அப்போ வீடுங்கிற தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருக்கு. வீடா இருக்குமா, குடவுனா இருக்குமா, பள்ளியாசலா இருக்குமா, அல்லது ஒரு கெஸ்ட் ஹவுஸா இருக்குமான்னு என்ன செய்யுது? ஒரு சந்தேகமா இருக்கு. அப்ப என்ன செய்யறோம்? அஹாதா பைத்துன், இது வீடா. இதுக்கு பதில் எப்படி சொல்லுவீங்க? நேம். ஹாதா பைத்துன் நேம் சொன்னாலே என்னதுதான்? முடிஞ்சு போச்சு. ஆமா, வீடுங்கிறது என்ன செஞ்சிரு பின்னாடி வந்துடும். ஹாதா பைத்துங்கிறது சொல்ல தேவையில்ல. அஹாதா பைத்துன் உங்கள்கிட்ட ஒருத்தவங்க கேட்கறாங்க, அஹாதா கலமுன், இது பேனாவா? நேம். ஆமா, என் பேனா தான். முடிஞ்சு. புரியுதா? ஹாதா கலமுங்கிறத சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு தேவையில்லை. சரிங்களா? சரி. அடுத்து மா ஹாதா, இது என்ன? ஹாதா ஹாதா கமீசுன், இது சட்டை. கமீசுன்னு சொன்ன என்னது? சட்டை. சரிங்களா? கமீசு சட்டை. ஜிப்பாவுக்கு ஜிப்பா தான். சரிங்களா? ஜிப்பாவுக்கு ஜிப்பா தான். அபாவுக்கு அபா தான். அபானா வந்து ஆண்கள் பெருசாக போடுறாங்களா இல்லையா? நம்ம ஜும்மாவில் போகிற இந்த பிள்ளைங்களை, மக்த பிள்ளைங்களை போட்டுட்டு இருக்காங்களே, இதுக்கு அபான்னு சொல்லப்படும், ஷாதுன்னு சொல்லப்படும், தோப்புன்னு சொல்லப்படும். 3 வகையாக என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. கமீஸ்ன்னு சொன்னால் என்னதுமா? சட்டை. கமீஸ்ன்னு சொன்னால் என்னது? சட்டை. அடுத்து அஹாதா சரீருன், இது கட்டிலா? லா.
இல்லைப்பா கட்லு இல்லை. இப்போ கட்லு இல்லைன்னு சொன்னால் இது என்னங்கிறத நம்ம சொல்லணும். புரியுதுங்களா? இப்போ இது கட்லாம் கேட்டால் கட்லு இல்லை, என்னதுப்பா இது? ஹாதா குருசியுன். இது என்னது? நாற்காலி. அடுத்து அஹாதா மிஃப்தாஹுன். இது சாவியா? லா, சாவி இல்லப்பா. ஹாதா கலமுன். இது என்னது? பேனா. மா ஹாதா, இது என்ன? ஹாதா நஜ்முன். இது என்னது? நட்சத்திரம். இது என்னது? ஸ்டார், நட்சத்திரம். சரிங்களா? இப்போ தம்ரீன் பயிற்சி பார்த்துங்க. மா ஹாதான் இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு இந்த கிதாபை நீங்கள் சொந்தமாக வாங்குறதா இருந்தால் நீங்கள் பென்சில்லாம் இங்கே எழுதிக்கணும். சரிங்களா? ஹாதா மிஃப்தாஹுன். மா ஹாதா? ஹாதா கிதாபுன். மா ஹாதா? ஹாதா கலமுன். மா ஹாதா? ஹாதா பாபுன். மா ஹாதா? ஹாதா பைத்துன். மா ஹாதா? ஹாதா குருசியுன். சரிங்களா? அடுத்து தம்ரீனில் உள்ளதை பாருங்க. அடுத்து ரெண்டாவது பக்கமும் என்னதுதான்? தம்ரீன் தான். அஹாதா பைத்துன். இது வீடா? லா, ஹாதா மஸ்ஜுதுன். அஹாதா மிஃப்தாஹுன். இது சாவியா? லா, ஹாதா கலமுன். அஹாதா கமீசுன். இது சட்டையா? நாம், ஹாதா கமீசுன். அஹாதா நஜ்முன். இது நட்சத்திரமா? நாம், ஹாதா நஜ்முன். அப்படின்ட்டு எழுதியிருக்கேன். சரிங்களா? அடுத்து உள்ளதும் தம்ரீன் தான். ஒரு பாடத்துக்கு எத்தனை தம்ரீன் வந்திருக்கு? 3 தம்ரீன் வந்திருக்கு. சரியா? 3 தம்ரீன் இருக்காமா? இக்ரா வக்துப். இந்த தம்ரீனை நீங்கள் படிக்கவும் செய்யணும், எழுதவும் செய்யணும். இக்ரானா படின்னு அர்த்தம், வக்துப்னா எழுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இக்ரா வக்துப். இந்த தம்ரீனை, இந்த பயிற்சியை நீங்கள் எழுதவும் செய்யுங்க, படிக்கவும் செய்யுங்க. ஹாதா என்னது? மக்தபுன். இது என்னது? மேசை. ஹாதா சரீருன். இது என்னது? கட்டில். அஹாதா பைத்துன். இது வீடா? லா, ஹாதா மஸ்ஜுதுன். இல்லை, இது பள்ளிவாசல். மா ஹாதா? ஹாதா மிஃப்தாஹுன். ஹாதா குருசியுன். இது நாற்காலி. ஹாதா கலமுன். இது பேனா. இந்த தம்ரீனை நீங்கள் நோட்டில் எழுதவும் செய்யணும், படிக்கவும் செய்யணும். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது பாடம் என்ன செய்யுது? நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் தொடங்கப்படும். சரி, கிதாப் திருப்புங்க. அப்படியே திருப்பிட்டாங்க. அதில் பேரஸ்லாம் தலைப்பில் நிறைய போட்டிருப்பாங்க. நம்ம நீங்கள் கையில் வச்சுருக்கிறது பழைய பிரிண்ட்டுமா? அது பாடத்துக்காக நான் ஒரே தனித்தனி பார்ட்டாக வாங்கியிருக்கிறேன். நான் கையில் வச்சுருக்கிறது ஒரே ஜில்து, மொத்தமாக ஒரே பார்ட்டாக செய்து இருக்குது. அதனால் சில வார்த்தைகளுடைய தமிழ் அர்த்தங்கள் கொஞ்சம் முன்பின் மாற்றமாக என்ன செய்யும் இருக்கும். அதை நீங்கள் என்ன செஞ்சீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. சரிங்களா? புரியுதாமா? சரி, இப்போ முதல் தலைப்பு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தமிழில் இருக்கா உங்களுக்கு? அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். தமிழில் இருக்காமா? இல்லை. சரி, நான் இப்போ வாசிக்கிற பாபு அரபியில் இருக்கா? பாபுல் இஹ்லாசி வ இஹ்லாரில் நிய்யத்தி ஃபி ஜமீஇல் அஅமாலி வல் அக்வாலில் பராசத்தி. சரிங்களா? அதாவது முதல் தலைப்பை என்ன கொண்டு வராங்கன்னு சொன்னால், நல்லா கவனிச்சிங்க. இந்த கிதாபினுடைய முதல் தலைப்பு என்னன்னு சொன்னால், சொல், செயல் மற்றும் வெளிப்படையான மறைவான நீயத்துகள், நிலைமைகள் அனைத்திலும் கலப்படமற்ற தூய்மையான எண்ணம் கொள்வது அப்படின்ட்டு முதல் தலைப்பை என்ன செய்கிறாங்க, அமைக்கிறாங்க. நம்மளுடைய பேசுகிற பேச்சாக இருந்தாலும் சரி, நம்ம செயலாக இருந்தாலும் சரி, வெளிரங்கத்தில் நம்ம நடந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, அந்த ரங்கத்தில் நம்ம மனசில் ஒன்று நினைக்கிறதா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே ஒரு தூய்மை என்று ஒன்று இருக்கணும். இஹ்லாஸ், இறையச்சம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். அல்லாஹ்க்காக தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்பது நமக்குள்ள இருக்கணும். நம்ம சொல்லக்கூடிய சொல்லுலையும், நம்மளுடைய செயல்பாடுகள்லையும், நம்மளுடைய சிந்தனையில், நம்மளுடைய செயலில் பெருமை இல்லாமல், கர்வம் இல்லாமல், பொறாமை இல்லாமல், வஞ்சகம் இல்லாமல், தீய குணங்கள் இல்லாமல் இருக்கணும். அப்படி தூய்மையாக இருப்பது தான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானதுங்கிறத கருதி முதன்மை தலைப்பாக இதில் இந்த தலைப்பை அமைக்கிறாங்க. இதனுடைய ஆயத்தை மட்டும் நான் சும்மா வாசிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய அர்த்தங்களை நாளைக்கு சொல்லி பாடத்தை தொடங்கும், ஒரு பரக்கத்துக்காக. சரிங்களா? முதல் ஆயத்தை என்ன போட்டிருக்காங்க? ஆயத்தில் இருக்காமா? கால அல்லாஹு தஆலா வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபாஅ வ யுகீமுஸ் ஸலாத்த வ யூத்துஸ் ஸகாத்த வ ஸாலிக தீனுல்
قيما وقال تعالى لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم وقال تعالى قل إن تخفوا ما في صدوركم أو تبتوا يعلمهم الله அப்படிங்கிற 3 ஆயத்து போட்டிருக்காங்களா? சரி, இந்த 3 ஆயத்துக்களுக்கான அர்த்தத்தை நாளைக்கு சொல்லி முதல் ஹதீஸை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம வாசிப்போம். சரிங்களா?